ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். துர்கா ஹோம் நர்சிங் அண்ட் கேர்டேக்கர் சர்வீசஸ். வயதானவர்களுக்காக அவங்கள பார்த்துக்க முடியல அப்படின்னா வீட்டுக்கு நர்ஸும் அண்டு கேர்டேக்கர்ஸும் நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ நாங்கள் அனுப்பக்கூடிய இடத்துல மோஸ்ட்லி வயதானவர்களாக இருக்கட்டும், ஒரு ஏஜிங்க்கு அப்புறம் 50+க்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக ஹெல்த் இஷ்யூஸில் மெயினாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தூக்கமின்மை. ஸோ தூக்கமின்மை எனக்கு விடிய விடிய தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால நான் மாத்திரை போட்டுக்கிறேன் அப்படின்லாம் புலம்புறாங்க. மாத்திரை இல்லைன்னா என்னால் தூங்கவே முடியாது அப்படின்ற ஒரு அடிக்ஷன் ஸ்டேஜுக்குமே போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தூக்கத்துக்கு வரத்துக்கு மாத்திரை மட்டுமே தீர்வு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிட முடியாது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு, அதனால பிபி ரைஸ் ஆகுது, ரொம்ப சிவியர் கண்டிஷனில் இருக்கீங்க, இல்லைனா எதனா ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு பெயின் சுச்சுவேஷனில் படுத்திருக்கீங்க, ஸோ பெயினை மறந்து கொஞ்சம் தூங்கணும் அப்படின்ற ரொம்ப இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையில் தூக்க மாத்திரைக்கு போகிறதுன்றது நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அதர்வைஸ் இந்த தூக்கமின்மையை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய தூக்கம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது நைட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு மேலே சாப்பிட்றீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏர்லியராக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஏர்லியராக தூங்க போயிடுவீங்க. ஸோ நீங்கள் லேட் நைட் சாப்பிடும்போது 10 o'clock மேலே தான் என்னுடைய டின்னரே நான் எடுப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தான் எல்டர்லி கேரை விரும்புகிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அப்படின்றப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, அண்டர் இன்சுலினில் இருக்கீங்க. இன்சுலின் இருக்கும்போது நான் லேட்டாக சாப்பிட்டா தான் எனக்கு அந்த இன்சுலின் போடுறதுனால திரும்ப பசி எடுக்காமல் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ லேட் நைட் சாப்பிடும்போது உங்களுக்கு ஜீரணமாகிறதும் லேட் ஆகுது, அதனாலையும் தூக்கம் தள்ளி போகுது. இன்றைக்கி என்னதான் ஓல்ட் ஏஜிங்கில் குரூப்பில் இருந்தால் கூட மொபைல் எல்லா குரூப்புமே எல்லா ஏஜ் குரூப்புமே யூஸ் பண்ணுறோம். ஸோ 10 o'clock மேலே உங்கள் ஐக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது பிஃபோர் 2 hours ஸ்லீப்புக்கு முன்னாடியே நீங்கள் ஃபோனை வச்சுட்டா நல்லது. ஸோ தொடர்ந்து நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும்போது அது ஒரு விஷயமா இருக்குது உங்களுடைய தூக்கமின்மை பிரச்சனைக்கு. அது மட்டும் இல்லாமல் டே ஃபுல்லாக நீங்கள் தூங்காமல் இருந்தீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. மதியம் தூங்கக்கூடிய ஒரு குட்டி தூக்கமாக அது இருக்கலாம். ஸோ அந்த குட்டி தூக்கம் என்ன பண்ணிடும், ஒரு லாங் ஹவர்ஸ் நீங்கள் தூங்கியிருப்பீங்க, அது என்ன பண்ணும், நைட்டில் உங்களுக்கு தூக்கம் வராமல் டிஸ்டர்ப் பண்ணலாம். அதனால் பகலில் மோஸ்ட்லி ஏஜிங்க்கு அப்புறம் ரொம்ப நமக்கு உடல் உழைப்பு இல்லாத ஒரு தன்மையினால தான் தூக்கம் குறைஞ்சி போகுது. இதுக்காக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். பகலில் கொஞ்சம் தூங்குறதை குறைச்சிட்டு ரைட் டைமுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு ரைட் டைம் மெடிசன் போட்டுட்டு அண்ட் பகலில் உங்களால் நடையாக எவ்வளோ நடக்க முடியும்னு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும் பொழுது கொஞ்சம் உங்களோட வேலைகளை நீங்களாகவே குட்டி குட்டி வேலைகள் வீட்டுக்குள்ளே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு பண்ணும் பொழுது உடல் உழைப்புன்றது கொஞ்சமாவது உங்கள் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஈவினிங் ஆனதுக்கப்புறம் ஒரு அசதியான தன்மை உங்களுக்கு தோணும், இயற்கையாகவே ஸ்லீப் வரும். அப்படியே ஸ்லீப் வரலைனாலும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் டாக்டரை நீங்கள் பார்த்து மெடிசன் எடுத்துக்கிறது நல்லது. ஏதோ ஒரு நாள் தூக்கம் இல்லாமல் இருந்தது, இல்லை ஒரு நாள் நான் 4 மணி நேரம் தூங்கினேன், விடிய காத்தால முழிப்பு வந்துருச்சு, ஸோ கண்டினியூஸாக நான் 8 மணி நேரம் தூங்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ ஏஜிங் ப்ராசஸ் ஆக ஆக உடல் உழைப்பு குறையும் போது நம்ம உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டுமே அவ்வளோ தேவைப்படுறதில்ல, அதனால் தூக்கம் அசந்து வரமாட்டேங்குது. ஸோ எல்லாருக்குமே முக்கால்வாசி பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு நைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்னாலும் பகலில் சம்டைம்ஸு அந்த உடம்பு அந்த ஸ்லீப்பை ஈக்குவல் பண்ணுற மாதிரி பகலில் கொஞ்சம் தூங்கிடுறீங்க. அதனால் சில பேர் என்னென்னா அந்த கண்டினியூஸாக நான் தூங்கலை அண்ட் 8 hours நான் தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறீங்க. எப்பெல்லாம் உடல் அசந்து போகுதோ அப்போல்லாம் அதுவே அதற்கான தூக்கத்தை எடுத்துக்கும். நைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி தூக்கமாக இருந்தாலும் சரி, டிஸ்டர்ப் இருந்தாலும் அமைதியாக பாசிட்டிவ் தாட்ஸோட கண்ணை மூடிட்டு படுத்துருங்க. இடையில எந்திரிச்சு சாப்பிடாம மொபைல் பார்க்காம இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ரொட்டீன் லைஃப்பை கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லியுமே ஒரு ரொட்டீன் டைமில் தூங்குறதும் அதே போல் காலையில் ஒரு ரொட்டீன் டைமில் எந்திரிக்கிறதையும் ஒரு பழக்கப்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா இந்த தூக்கமின்மை பிரச்சனையை நீங்களாகவே இயற்கையாக சரி பண்ணலாம். மாத்திரையை தேடி போக வேண்டாம். நன்றி.